சில விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். படிக்க உட்கார சொன்னாலே ஏதோ பாவக்காவை சாப்பிட சொல்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஹார்டான ஒரு ஒர்க்கை சொல்லும் போது இந்த வேலையெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒர்க்கை செஞ்சோன்னு வைங்களேன், ரொம்ப நேரம் அந்த ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம யோசிப்போம், ஆனா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் அந்த ஒர்க்கே செஞ்சிருப்போம். என்னடா இது ரொம்ப நேரம் இந்த ஒர்க்கை செஞ்சிருக்கோம், ஆனா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்கு நமக்கு தோணும். சரி, அதான் இவ்வளவு நேரம் செஞ்ச மாதிரி இருக்குல்ல, கொஞ்ச நேரம் போயிட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப் பார்த்துட்டு வருவோன்னு சும்மா கொஞ்ச நேரம் அதை பாக்குற மாதிரி இருக்கும். ஏதோ 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அந்த இன்ஸ்டாகிராமையும் யூடியூபையும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் பாக்குறதா நினைச்சு அசால்ட்டா ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் அதுலயே உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆயிரும். இதுக்கெல்லாம் ரீசன் நம்மளோட அட்டென்ஷன். நம்ம ஒரு கஷ்டமான விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதுன்றது ரொம்ப 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 கம்மியாயிட்டே இருக்கு. நம்ம ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம். அண்ட் இந்த வீடியோல இப்படி உங்களால ஃபோக்கஸே பண்ண முடியலனாக்கா, நான் இப்போ என்னோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி, இந்த மாதிரி யூடியூப் கண்டென்ட் ரெடி பண்ணி அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணும்போது நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது சரி, நான் ஒரு 2 விஷயத்த காமனாக அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 2 விஷயமும் நான் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 2 விஷயம் என்ன அப்படின்றத இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 விஷயமும் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல் விஷயம் கிளாரிட்டி. நீங்க ஒரு வேலையை செய்யும் போது நீங்க செய்யற வேலையோட பர்பஸ் என்ன, அந்த வேலையை செய்யறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது, அந்த ஒர்க்கோட மீனிங் என்ன அப்படின்றத பர்பஸ்ஃபுல்லான மீனிங்கை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒர்க்கை செஞ்சீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ஒர்க்கை ரொம்ப நேரம் செய்வீங்க. பிகாஸ் அந்த வேலையோட முக்கியத்துவம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கணும் நம்ம. அந்த இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். ரோட்ல வண்டி ஓட்டும் போது நம்மளோட ஃபுல் கவனம் எங்க இருக்கும்? ரோட்டை பாக்குறோம், சைட்ல யாரும் இடிச்சிடக்கூடாது, பின்னாடி யாராச்சும் ஓவர்டேக் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபுல் கவனம் வந்து ரோட்ல மட்டும்தான் இருக்கும். அப்ப போயிட்டு நம்ம வேற எங்கேயும் நம்ம மூளை அவ்வளவு சீக்கிரம் யோசிக்காது. பிகாஸ் நம்ம வண்டி ஒழுங்கா ஓட்டலனாக்கா இதான் நிலைமை அப்படின்றது நம்ம மூளைக்கு தெரியும். வண்டி ஒழுங்கா ஓட்டலனாக்கா நம்ம லைஃபே டேஞ்சரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ்டா வண்டி ஓட்டுவோம். இதுதான் கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு எல்லா விஷயத்திலும் கிடைக்கும் போது நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ்டா செய்ய ஆரம்பிப்போம். என்னோட ஒரு பர்சனல் எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்குலாம் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஜஸ்ட் நான் உட்காந்துனாக்கா நான் ஒரு ஃபோக்கஸ்டா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளவுதான். 1 மணி நேரம் படிப்பேன், அதுக்கடுத்து ஒரு பெரிய பிரேக் எடுப்பேன், திருப்பி 1 மணி நேரம் படிப்பேன். ஆனா நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போடுறதுக்காக ஹவு டு ஸ்டடி லாங் ஹார்ஸ் வித்வுட் பர்ன் அவுட், 48 ஹார்ஸ்ல 1000 அக்கௌண்ட் கொஸ்டின் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 வீடியோ போட்டிருப்பேன். அந்த 2 வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக நான் நிஜமானே ஒரு 48 ஹார்ஸ் தாண்டியும் சில மணி நேரங்கள் வந்து அந்த 1000 அக்கௌண்ட் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருப்பேன். அண்ட் தென் லாங் ஹார்ஸ் எப்படி பர்ன் அவுட்டே ஆகாம படிக்கிறது அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஒரு 8 ஹார்ஸ் to 9 ஹார்ஸ் உட்காந்து அந்த டே ஃபுல்லா உட்காந்து படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த வேலையில வந்து ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் உட்காந்து படிச்சேன். அண்ட் தென் இந்த மாதிரி நம்மளுக்கும் எல்லா விஷயத்துலயும் ஒரு பர்பஸ் இருந்து ஒரு மீனிங் இருந்துச்சுனாக்கா நம்ம எல்லா டாஸ்கையும் அவ்வளோ சீக்கிரம் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம், ரொம்ப நேரம் செய்வோம். ப்ரோ, என் வாழ்க்கையில எல்லாம் அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லான டாஸ்க்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு மீனிங்கும் இல்லை ப்ரோ. நான் பாட்டுக்கு ஜாலியா படிப்பேன், அப்படியே கேம் ஆடுவேன், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாகவும் சுற்றுவேன், இன்ஸ்டாகிராம் யூடியூப் பார்ப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. பட் நம்ம எல்லா லைஃப்லயுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயுமே கண்டிப்பா ஏதோ ஒரு பர்பஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும் போது நல்ல மார்க்ஸ் வாங்கணும், காலேஜ் படிக்கும் போது நம்ம நல்ல ஒரு வேலைக்கு போகணும், ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வேலையை நம்ம பெட்டரா செய்யணும், அதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறைய சேலரி வாங்கணும், நம்மளோட இன்கம் இம்ப்ரூவ் பண்ணாலுமே ஒரு பாயிண்ட்லயும் ஒரு ஸ்டேஜ்லயும் நமக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த மாதிரி டாஸ்கோட பர்பஸை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அதை செய்யறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுல ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் இல்லாம உங்களுக்குன்னு பிடிச்ச சில ஹாபிஸ் இருக்கும், அந்த ஹாபிஸ்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்பயும் வந்து உங்களால ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாரிட்டி அண்ட் மீனிங்கோட நீங்க ஒரு ஒர்க்கை செஞ்சீங்கன்னாக்கா உங்களால ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா என்விரான்மெண்ட். நம்ம என்ன முக்கியமான டாஸ்கை செஞ்சாலுமே சரி, அந்த டாஸ்கை எப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்ல செய்யறோன்றதுதான் நம்ம ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமா இருக்கு. பிகாஸ் யோசிச்சு பாருங்களேன், நீங்க அதே ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, ரோடு பயங்கர டிராபிக்கா இருக்கும் போது உங்க மூளை அவ்வளவு சீக்கிரம் டிஸ்ட்ராக்ட் ஆகாது, அப்படியே ஃபோக்கஸ் ஃபுல்லா வண்டி ஓட்டுறதுதான் இருக்கும். இதுவே ரோடு காலியா இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த சமயத்துல ஏதாச்சும் ஒரு போன் வருதுனாக்கா நம்ம வண்டியை நிப்பாட்டிக்கலாம் பேச மாட்டோம், அதான் ரோடு காலியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து போனை காதுல வச்சுட்டு அப்படியே ஸ்லோவா பேசிக்கிட்டே வண்டி ஓட்டும். போனை பேசிட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு லைட்டா ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வர மாதிரி தெரிஞ்சதுனாக்கா அந்த மெசேஜ் யார் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம கண்ணு கீழே போனை பார்த்துட்டு அப்படியே பாக்கெட்ல போட்டு நம்ம திருப்பி வண்டி ஓட்ட ஆரம்பிப்போம். ஏன்னாக்கா அப்ப ரோட்ல டிராபிக் இல்ல, உங்களை சுத்தி யாரும் வண்டி ஓட்டல, உங்களுக்கு ரோடு காலியா இருக்குன்ற ஒரு சின்ன எண்ணம் இருக்கிறதுனால நீங்க அப்ப வண்டி ஓட்டும் போது கூட டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. இதுதான் என்விரான்மெண்ட்.
என்னதான் நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருந்தாலுமே நம்மளை சுத்தி எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம எப்படி ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்றோமா இல்லையான்றது வந்து அடுத்து டிசைட் ஆகுது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வரேன். நான் இப்ப என்னோட போர்டு எக்ஸாமுக்கு படிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிக்கிறது ரொம்ப அதிகம். பட் இதே நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிச்சேனாக்கா ஒரு 6 hours 7 hoursன்றது எனக்கு டைம் போறதே தெரியாது. நாங்க வந்து 8 hours 9 hours கூட உட்காந்து படிப்போம். எஸ் அதுல 1 hour 1.5 hour பிரேக் இருந்தாலும் மீதி இருக்கு 6.5 hours to 7 hours வந்து எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஃபோக்கஸ் ஃபுல்லா ஸ்டடீஸ்ல மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் எங்களோட பர்பஸ் என்ன, போர்டு எக்ஸாமுக்கு படிக்கணும். அந்த என்விரான்மெண்ட்ல டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறேன். ஸோ இப்படிதான் என்விரான்மெண்ட். இதே மாதிரி உங்க வீடு ரொம்ப நாய்ஸியா இருக்கு, நீங்க உங்களுக்கு சைலன்ஸே இல்லைனாக்கா ஒரு லைப்ரரிக்கு போங்க, இல்ல ஒரு கோயில்ல போய் உட்காந்து படிங்க, இல்ல பார்க் ஏதாச்சும் அமைதியா இருக்கும்னாக்கா அங்க போய் உட்காந்து படிங்க. இந்த மாதிரி உங்க சரௌண்டிங் எங்க அமைதியா இருக்கோ அங்க போய் நீங்க உட்காந்து படிக்கலாம். உங்க என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். இல்ல ப்ரோ எனக்கு இந்த போன் தான் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு, போன் கையில இருந்தாலே எனக்கு படிக்க தோண மாட்டேங்குது ப்ரோனாக்கா, நீங்க ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறீங்களோ இல்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி உங்க போனை வச்சிருங்க. உங்க போனை ஏரோப்ளைன் மோட்ல போட்டுருங்க, டு நாட் டிஸ்டர்பிங் மோட்ல போட்டு உங்க அம்மாட்ட கொடுத்துருங்க. சம்பவம் உங்க போனை எங்கேயாச்சும் தனியா வச்சிருங்க. அந்த மாதிரி உங்க போனை தனியா வச்சுட்டு நீங்க உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்க உங்க என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கும் போதும் உங்களால ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல கிளாரிட்டி, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூப்பரான என்விரான்மெண்ட் அமைஞ்சிருச்சுனாக்கா உங்களால கண்டிப்பா ரொம்ப நேரம் ஒரு ஹார்டான டாஸ்கை கூட ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியும். நம்மலாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம மிஷின்ஸ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரு செகண்டும் நம்ம மைண்ட்ல பல தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும், பல சிந்தனைகள் நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம ரொம்ப பர்பஸ்ஃபுல்லான ஒரு டாஸ்கை செஞ்சோன்னு வைங்களேன், நம்மளோட தாட்ஸ் எல்லாம் அந்த விஷயத்தோ அந்த டாஸ்க் எப்படி கரெக்டா செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் நம்மளோட தாட்ஸ் சிந்தனைகள் ஃபுல்லா இருக்கும். பட் எப்பயுமே அப்படி இருக்காதுல்ல. சில நேரங்கள்ல நம்ம என்னதான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சாலுமே சரி நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நானே நம்மளோட சேனல்ல வந்து சில நேரங்கள்ல சொல்லியிருப்பேன், இன்ஸ்டாகிராம் பார்க்காதீங்க, ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க, அது நம்மளை பயங்கர டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இந்த வீடியோலயே ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், நம்ம இந்த மொபைல் போன்ன்றது நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரு மேஜரான ரீசனா இருக்கு. பட் அப்படி சொல்ற நானே வந்து சில லீவ் டேஸ் எல்லாம் வந்து ஒரு மணி நேரமோ இல்ல 1.5 மணி நேரமோ வந்து இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது என்னடா நீனே ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு நீ என்னடா பண்றிருக்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு ஃபீலை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவேஷன் எடுத்துட்டு அடுத்த டேவோ இல்ல அதுக்கு அடுத்த வீக்கோ இந்த வாரம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாரம் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபோக்கஸ்டா என்னென்ன ஒர்க் இருக்கோ அந்த எல்லா ஒர்க்கையும் நான் செய்வேன். இதே மாதிரிதான் நம்மளால என்ன யோசிச்சாலுமே சில இடங்கள்ல நம்ம ஃபோக்கஸே பண்ண முடியாது. அப்படி ஃபோக்கஸே பண்ண முடியலையா, அந்த ஃபோக்கஸே செய்யாதனால ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு அடுத்த வாரமோ அடுத்த நாளும் நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒர்க்கை செய்யறேன் அப்படின்ற ஒரு ஃபயரோட அந்த ஒர்க்கை செஞ்சோம்னாக்கா நம்ம எப்போ அந்த ஒர்க்கை செய்யறோமோ அப்போ ஃபோக்கஸ்டா கம்ப்ளீட்டா அந்த ஒர்க்கை நம்ம செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒரு நல்ல கிளாரிட்டி, ஒரு நல்ல என்விரான்மெண்டோட நீங்க ஒரு ஒர்க்கை செய்யும் போது பயங்கர ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. அண்ட் தென் சில நாள்ல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் அப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு அது ஒரு பிரேக் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கடுத்து திருப்பி அந்த வேலையை செய்யும்போது இப்போ எப்படி செய்யறேன் பார் அப்படின்ற ஒரு ஃபயரோட அந்த ஒர்க்கை செய்யுங்க. நீங்க இன்னும் ரொம்ப நேரம் அந்த ஒர்க்கை ஃபோக்கஸ்டா செய்வீங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா போகும்போது அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டு போயிடுங்க.